ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு வந்து கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு சூப்பரான கேப்சிகம் சிக்கன் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கேப்சிகம் சிக்கன் ரோல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பசங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போதும் குழந்தைங்களுக்கு ஒரே லஞ்ச் கொடுக்காம இது மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபினிஷ் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ வாங்க ஒரு சூப்பரான கேப்சிகம் சிக்கன் ரோல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேப்சிகம் சிக்கன் ரோல் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ பிராய்லர் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தடவி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து சிக்கன் வந்து வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சிக்கன் மேக்ஸிமம் சீக்கிரமாகவே வெந்துருங்க. இப்போ சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிவிட்டு சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த தண்ணியை சூப்பு மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வந்து சூடு ஆறட்டுங்க. இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் எலும்பு தனியாக எடுத்துருங்க. எடுத்துட்டு இதில் உள்ள அந்த சிக்கன் பீசஸை மட்டும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கையாலேயே நல்லா நீங்கள் பிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன்ல இருக்கிற போனை தனியாக எடுத்துட்டு அதில் உள்ள சிக்கனை மட்டும் தனியாக பிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ நம்ம வந்து சப்பாத்தி ரோல் பண்ணுறதுக்கு சப்பாத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் கோதுமை மாவை எடுத்திருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ நமக்கு சப்பாத்தி மாவு ரெடி ஆயிட்டுங்க. இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக அது மேலே ஆயில் அப்ளை பண்ணி மூடி போட்டுட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. இப்போ வந்து ரோல் பண்ணுறதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேனை வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருந்த கேப்சிகமாக போட்டுக்கோங்க. இந்த கேப்சிகம் வந்து ரொம்பவும் வதங்க வேண்டியது இல்லைங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கினா போதும். கேப்சிகம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பிச்சு வச்சிருந்த சிக்கன் பீசஸ் இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட்டு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இது கூடவே வந்து காரத்துக்கு வந்து மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. ஃபைனலாக வந்து கொத்தமல்லியிலேயே தூவி ஒரு சைடு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து சப்பாத்தி ரோலுக்கான ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சப்பாத்தி மாவு வந்து எடுத்து பார்த்துடலாம். இப்போ வந்து சப்பாத்தி மாவு நல்லாவே சாஃப்டா உங்களுக்கு வந்து ரெடி ஆயிருக்குங்க. இதை வந்து சிறு சிறு உருண்டைகளை நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம். நார்மலாக சப்பாத்தி கட்டையில் கோதுமை மாவை நல்லா இந்த மாதிரி தூவி விட்டுட்டு இந்த மாதிரி கட்டையை எடுத்து நம்ம நார்மலாக எப்போதும் சப்பாத்தி போடுற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. அதில் தோசைக்கல் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த சப்பாத்தியை போட்டுட்டு ஒரு 2 டைம் நல்லா திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஒரு 2 டைம் மட்டும் திருப்பி விட்டுருங்க. ரொம்ப போட்டு திருப்பி விட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி ஹார்ட் ஆகிடுங்க. இப்போ நமக்கு சூப்பராக சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிட்டுங்க. நான் வந்து ஒரு 3 சப்பாத்தியை வந்து போட்டு எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ வாங்க ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ சப்பாத்தி ரெடியாக இருக்குது. நம்ம உள்ளுக்குள்ளே செஞ்ச ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குங்க. இப்போ சப்பாத்தி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேப்சிகம் சிக்கன் அந்த ஸ்டஃபிங்கை அதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க.
கேப்சிகம் சிக்கனை வச்சாச்சுங்க. இதை வந்து 2 சைடுமே இங்கே ஒரு சைடு இந்த பக்கம் ஒரு சைடு அப்படியே மடிச்சிட்டு மேலே அந்த சப்பாத்தி பிரியாமல் இருக்கிறதுக்காக அந்த டூத் ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி குத்திட்டிங்க அப்படின்னா சூப்பராக ஒரு ரோல் ரெடி ஆகிடுங்க. நான் வந்து இன்னொரு ரோலுமே ரெடி பண்ணி காமிக்கிறேன். அதே சேம் சப்பாத்தி, அது மேலே மயனஸ், நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கன் பீசஸ்ஸு, அது மேலே உங்களுக்கு தேவைப்பட்ட மயனஸ் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி அதுக்கு மேலே டூத் ஸ்டிக்கை வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கேப்சிகம் சிக்கன் ரோல் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, இன்னைக்கு வந்து குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான கேப்சிகம் சிக்கன் ரோல் செம்மையாக ரெடி ஆயிட்டுங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கேப்சிகம் சிக்கன் ரோலை சாப்பிடும்போது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கேப்சிகம், அதுக்கு மேலே இருக்கிற மயோனோஸ் எல்லாம் சேர்த்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே போல் ஒரு டைம் நீங்களுமே செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.